ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் டேஸ்டான பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸை சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன வாழைப்பழமாக இருந்ததுனால 2 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட இனிப்புக்காக மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இனிப்பு அப்படிங்கிறதுனால இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் எந்த கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான மாவாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பணியாரம் செய்கிறதுக்கு பணியாரக்கல் சூடுபடுத்திட்டு ஒவ்வொரு குழியிலையுமே 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து வச்சுருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா குழிகள்லையுமே நம்ம மாவு ஃபில் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு குழியிலையுமே 3/4 அளவு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது சரியான அளவில் இருக்கும். ஊற்றின உடனே ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி மாவு தெரியும் போதே நம்ம இந்த பணியாரத்தை திருப்பி விட்டுக்கணும். அப்போது தான் 2 சைடுமே நல்லா பந்து மாதிரி தெரியும். ஒரு சைடு ஃபுல்லாகவே மாவே தெரியாத அளவுக்கு நீங்கள் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா பந்து மாதிரியும் இன்னொரு சைடு அப்படியே அமுங்கின மாதிரியும் ஆகிடும். இப்போ இந்த சைடு திருப்பி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கோதுமை மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.